வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் வெண்டிக்காய் பொரித்து குழம்பு தான் வைக்க போகிறோம். கணக்கு எண்ணெய் விடாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எப்படி பொரித்து குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த குழம்பை ஒரு தரம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நெடுக வைப்பீங்க. வெண்டிக்காய் எடுத்திருக்கிறேன், நல்ல பிஞ்சு வெண்டிக்காயை தான் எடுத்திருக்கிறேன். ஒரு வெங்காயமும் எடுத்திருக்கிறேன், 2 தக்காளி பழம், பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கிறேன், 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரம்பு இவ்வளோ எடுத்துருக்கிறேன். முதல்ல நாங்கள் வெண்டிக்காயை நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். வெண்டிக்காயால் நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் நல்ல வடிவாக ஈரத்தை துடைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். குழம்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் தயாராக எடுத்துட்டேன். வெள்ளைப்பூட்டை இஞ்சியையும் தட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் வெண்டிக்காயை வெட்டி எடுத்துக்கொள்வோம். இதை துண்டு துண்டாக வெட்டக்கூடாது. நாங்கள் அந்த மேலே நுனியில் இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் லேசாக வெட்டி விடுவோம். நாங்கள் பிறகு தேவையண்டா பொரிச்சதுக்கு பிறகு அதை வெட்டி கொள்ளுவோம். மேல் பகுதியில் நாங்கள் நல்லா வெட்டினோம்னு சொன்னால் அதுக்குள்ளால எண்ணெய் உள்ளுக்கு போகும். வெண்டிக்காயில் உள்ளே இருக்கிற விதைகள் அப்படியே பசுமையாகவே இருக்க வேணும். அதில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மையும் கொஞ்சமும் மாறக்கூடாது. அதுதான் எங்களோட உடம்புக்கு நல்லது. எல்லாமே நல்ல பிஞ்சு வெண்டிக்காய். இதில் ஒரு வெண்டிக்காயிலையும் பூச்சிகள் இல்லை. வெண்டிக்காயை நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி ஆழமான எண்ணெயில் பொரிக்கிறத விட இப்படி சமைச்சு சாப்பிட்றது தான் ஆரோக்கியம். வெண்டிக்காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். அகலமான பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் நான் ஒரு 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெயில் தான் நாங்கள் முழு சமையலையும் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் வெண்டிக்காய்களை போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே முழுசாகவே போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் நுனி பக்கத்தையும் வெட்டையில், அதால் உள்ளுக்கு எக்காரணம் கொண்டும் எண்ணெய் இறங்காது. இப்படி அகலமான பாத்திரம் இல்லாட்டி எங்களோட தோசைக்கல்லிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இப்படி வெண்டிக்காயை வதக்கி எடுக்கலாம். வடிவாக கலந்து விட்டு நாங்கள் திருப்பி திருப்பி போட்டு வெண்டிக்காயை பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ எங்களுக்கு இவ்வளவு பொரிப்பட்டது காணும். நாங்கள் வெண்டிக்காயை இறக்கிடுவோம். இப்போ நான் அதே பாத்திரத்தில் வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுக்கொள்வோம். நான் நல்ல சின்ன சின்னதாக தான் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதோட நாங்கள் இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு தரம் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். வெங்காயம் கொஞ்சம் பதங்கட்டும். இப்போ கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்ளுவோம். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு மசியட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். தக்காளி பழம் இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் ஒருக்கா கலந்து விட்டதுக்கு பிறகு தக்காளி பழத்தை நல்லா வடிவாக ஒருக்கா மசிச்சு விடுவோம். தக்காளி மசிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் ஒரு 3 கரண்டி மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்கிறேன். அதோட மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் தண்ணி பால் விட்டுக்கொள்கிறேன். நான் குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து விட்டுக்கொள்ள வேணும். இப்போ எங்களோட குழம்பை நல்லா வடிவாக கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரும் வரையும் குழம்பை நாங்கள் மூடி வைப்போம். குழம்பு கொதிக்கட்டும். நாங்கள் பொரித்து வச்சுருந்த வெண்டிக்காயை 2 துண்டாக வெட்டிக்கொள்வோம். வெண்டிக்காய் எல்லாமே நல்லா சுருங்கிட்டுது. ஆனால் உள்ளுக்கு நல்லா பச்சையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வெட்டி போட்டு உள்ளுக்கு அப்படியே நல்ல வெள்ளையாக உள்ளுக்கு வெண்டிக்காய் விதைகள் எல்லாம் அப்படியே முழுசாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்வோம். குழம்பை திறந்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு வடிவாக கலந்து விடுவோம். குழம்புக்கு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இனி நாங்கள் எங்களோட வெண்டிக்காய் துண்டுகளை சேர்த்துக்கொள்ளுவோம். பரவலாக சேர்த்துக்கொள்ளுவோம். வெண்டிக்காயை போட்டதுக்கு பிறகு மெல்லமாக ஒருக்கா கலந்து விடுவோம்.
குழம்புக்கு தேவையான புளி விட்டுக்கொள்ளுவோம். புளி இங்கே கடைகளில் இல்லை, நான் குறுக்கா புளி தான் அவிச்சு கரைச்சி விட்டுருக்குறேன். புளி கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, என்னென்னு தெரியல, விலை கூட போகுதோ தெரியாது. ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நாங்கள் முதல் பாலை விட்டுக்கொள்ளுவோம். முதல் பால் விட்டதுக்கு பிறகு வெண்டிக்காய் அப்படியே உடையாத மாதிரி நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம். இருக்கா மெல்லமாக கலந்து விடுவோம். இப்படியே கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆகிட்டுது. நான் இப்போ இதில் ஒரு அரை தேக்கரண்டி போல் சீனி சேர்க்க போகிறேன். சீனியை சேர்த்ததுக்கு பிறகு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் விடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டுது. எங்களோட சுவையான வெண்டிக்காய் குழம்பு தயாராகிட்டுது. இனிமேல் நீங்கள் வெண்டிக்காய்க்கு நிறைய எண்ணெய் செலவழித்து பொரிக்க தேவையில்லை. இதே மாதிரி பொரித்து குழம்பு வையுங்க. எண்ணெயும் வீணாகாது, அதே நேரம் வெண்டிக்காயில் உள்ள சத்துக்களும் அழியாது. பாத்திரத்தை லேசாக ஒருக்கா குலுக்கி விடுவோம். பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, குழம்புல பெருசாக எண்ணெய் இல்லை. இனி நாங்கள் குழம்பு இறக்கிடுவோம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.